உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான திருமிகு இருதயம் வல்லரசு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்கள் தமிழன் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற அந்த ஆவலில் உங்களோடு நேர்காணலை தொடங்குகிறேன். இப்போது நீங்கள் இந்த கட்சியை, அதாவது மேம்பாட்டு கழகம் என்று சொன்னாலும் கூட அது கட்சி என்ற நிலையில் தான் இருக்கிறது. இந்த கட்சியை தோற்றுவிப்பதற்கான உந்துதல் என்ன? தமிழன் தொலைக்காட்சிக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1950க்கு பிறகு அகில இந்திய அளவிலே கிறித்தவர்கள் தனியாக அரசியல் சக்தியாக உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்தில் இல்லை. அதற்கு காரணம், கிறித்தவருடைய பெரும்பான்மையான கருத்துக்களை உள்வாங்கிய அரசியல் கட்சிகள் இந்த மண்ணிலே அதிகமாக செயல்பட்டது. காங்கிரஸ் கட்சி கிறிஸ்தவர்களுக்கான கட்சி என்று தான் செயல்பட்டது. அதனால் தனியாக ஒரு கிறிஸ்தவ கட்சி வேண்டாம்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கான கட்சி, ஒரு கிறிஸ்தவ கட்சி. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு தனியாக ஒரு கட்சி வேண்டாம் அப்படின்னு நம்ம கிறிஸ்தவர்கள் நினைத்தோம். அண்மையில் சமூக நீதி போராளிகள் கட்சி ஆரம்பித்து மாண்புமிகு அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களோடு நாங்கள் சேர்ந்து களம் கண்டோம். இப்பொழுதும் அவர்களோடு நமக்கு எந்தவித முரண்பாடும் இல்லை. ஆனால் கிறித்தவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தனியாக தேவை என்பதை நாம் உணர்கிறோம். கடந்த 40 ஆண்டு கால வரலாற்றில் கிறித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதே இன்னும் கிறித்தவர்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மக்கள். நீதி கட்சி காலத்தில் அந்த ஒதுக்கீடு இருந்தது தானே? 50க்கு பிறகு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குடியரசுத் தலைவராக ஆனதற்கு பிறகு 1950 குடியரசுத் தலைவர் ஆணைப்பாரா 3 ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகுதான் கிறித்துவ தலித்துகள், இந்து தலித்துகள் என்கிற பிரிவினை உருவாக்கப்படுகிறது. திட்டமிட்டே அரசியல் சட்டத்தின் மூலமாக அதாவது தலித்துகளையும் கிறித்தவர்களையும் பிரிக்காமல் இந்த மண்ணில் அரசியல் செய்ய முடியாது என்பதனை ஆதிக்க சக்திகளும் RSS கும்பல்களும் சங் பரிவார இயக்கங்களும் அன்றே தீர்மானித்து விட்டார்கள். கிறித்தவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய பிரதானமான நோக்கம். இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய பிரதான நோக்கம். திராவிட கட்சிகளை அவர்கள் குறிவைத்து தமிழ் தேசியத்தை உள்வாங்கிய எந்த அரசியலும் இந்த மண்ணிலே மலர்ந்து விடக்கூடாது என்பதனை அவர்கள் மிக ஆழமாக எடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது திராவிட கட்சிகள் தமிழ் தேசியத்தை உள்வாங்கி செயல்படுகிறது. ஆனால் தமிழ் தேசியம்னு ஒரு கட்சிகள்லாம் வர்றாங்கல்ல இப்போது, அப்போ அவங்கள நேரடியாக அந்த RSS எதிர்க்கணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு மென்மையான போக்கை காண்பிக்கிறார்களே, அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழகத்தில் உயிரோட்டமாக செயல்பட்டாலுமே கூட ஒரு கிறித்துவராக, ஒரு கிறித்துவ கட்சி தலைவராக நான் சில குறைகளை சுட்டி காட்டுவது எனது கடமையாக நினைக்கிறேன். சாதிய தமிழ் தேசியம் என்பது வேறு, சாதியமற்ற சமத்துவ தமிழ் தேசியம் என்பது வேறு. தமிழ் தேசியம் யார் வேண்டுமானாலும் பேசலாம். தமிழ் தேசியம் சாதியற்றது தான் தமிழ் தேசியம். ஆனால் இங்கே சாதியத்தின் பெயரால் தமிழ் தேசியம் முன்னெடுத்தப்பட்டது. அதனால் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் எங்களை போன்றவர்களெல்லாம் நாங்கள் தமிழ் தேசிய விடுதலைக்காக, தமிழர் ஒற்றுமை மாநாட்டுக்காக ஐயா பழநெடுமாறன், சுபவீரபாண்டியன், அண்ணன் நம்ம தியாகு போன்றவர்களோடு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம். ஆனாலும் கூட அந்த தமிழ் தேசியம் என்பது அந்த உயிரோட்டமான உணர்வோடு வளரவில்லை. அது சாதியத்தோடு கரைந்து விட்டது என்பதுதான் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. அதே கருத்தை திராவிட அரசியலுக்குள்ளும் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் என்பதை அருள் கூர்ந்து நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உலகத்தில் இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் மட்டுமே. அதிலும் குறிப்பாக இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கியிருந்தார். ஆனால் அந்த 69% இடஒதுக்கீட்டில் கிறித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பது தான் எங்களுடைய. இப்போ 3.5 விழுக்காடு கொடுத்தாங்கல்ல, அதையே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு 3.5 இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டதை போல, அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்டதை போல கிறித்தவர்களுக்கும் வழங்கப்பட்டது. கிறித்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் ஆயர்கள் ஒரு
தவறான புரிதலை முன்னெடுத்து விட்டார்கள். குறிப்பாக தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டதனுடைய விளைவாக அது வேண்டாம் அப்படின்னு அதை வேண்டவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் அது தவறு என்பதனை நாங்கள் சுட்டிக்காட்டி வருகிறோம். அண்மையிலே 3.5 இடஒதுக்கீடு குறித்த ஒரு நூலை மாண்புமிகு தலைவர் திருமாவளவன் அவர்களோடும் மாண்புமிகு அண்ணன் ரவிக்குமார் அவர்களோடும் அகில இந்திய ஆயர் பேரவை முன்னிலையில் டெல்லியில் அந்த நூலை வெளியிட்டோம். இப்போ சகோதரர் கிறித்துவ மக்கள் களம் ஒருங்கிணைப்பாளர் ஃபெலிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3.5 தலித் கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது நியாயமான கோரிக்கைன்னு நினைக்கிறீங்களா? சகோதரர் மேத்யூ அவர்கள், சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் கிறித்துவ மக்கள் களம் என்பது அண்மையிலே எங்களோடு இணைந்து களமாடி வருகிறார்கள். மணிப்பூர் போராட்டத்தை குறித்து நான் குரல் எழுப்பிய பொழுது மக்கள் களம் நம்மோடு பயணித்தார்கள். அந்த களத்தில் சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசினார்கள். 3.5 குறித்து அவர்களும் இப்போ அண்மையில் நடந்த ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த அனுமதி மறுக்கப்பட்டு அதில் கைதானார். அவரும் கைது செய்யப்பட்டார், நானும் கைது செய்யப்பட்டேன். மாண்புமிகு நமது விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குடந்தை அரசன் அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். ஆக அந்த 3.5 இடஒதுக்கீட்டை மீண்டும் தலித்துகளுக்காவது வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து 2008 ஜூன் மாதம் 27 தலித் கிறித்துவர் அரசியல் எழுச்சி மாநாட்டை நடத்தியது மாண்புமிகு அண்ணன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் விழுப்புரத்தில். அப்பொழுது நான் கிறித்துவ சமூக நீதி பேரவையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். 3.5 இடஒதுக்கீடு என்பது நிச்சயமாக அது ஆயர்கள் திரும்ப கொடுத்திருந்தாலும் அந்த 3.5ஐ 5% உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து முதல்வருக்கு நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். மொத்தமாக கிறித்தவர்களுக்காக கிறித்தவர்களுக்கு என்று பேசப்படுகிற பொழுது தலித் கிறித்தவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடை பேசுவது என்பது சரியானது அல்ல. ஏனென்று சொன்னால் வன்னிய கிறித்தவர்கள் அதைவிட அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். வன்னிய கிறித்தவர்களுக்கும் தலித் கிறித்தவர்களுக்கும் திருச்சபைக்குள் பல முரண்பாடு இருக்கிறது. இப்போ தலித் கிறித்தவர்கள் என்று சொல்லும்போது ஏற்கனவே இருந்த சலுகைகள் பறிக்கப்படுகிறது என்ற நிலையில் தானே உங்களுக்கு அதை கேட்குறாங்க. அவர்களுக்கும் வழங்கப்பட்டு பறிக்கப்பட்டது. மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலாக திண்டுக்கல்லில் நிற்கிற பொழுது சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அவர்களுக்கு பெயர் சூட்டியதற்கு காரணமே வன்னிய கிறித்தவர்களுக்கு எம்பிசி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை மீண்டும் கமிஷன் அமைக்காமலேயே வழங்கிவிட்டோம். அந்த கமிஷன் வந்ததுக்கு பிறகு நீங்கள் முறைப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று ரத்து செய்யப்பட்டது. அந்த ரத்து செய்யப்பட்ட கோரிக்கை மீண்டும் வன்னிய கிறித்தவர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற பொழுது அதற்கான அந்த முன்னெடுப்பை வன்னியர் சங்கம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து போராடவில்லை. வன்னிய கிறித்தவர்கள் மருத்துவரோடு இருக்கிறார்கள். ஆனால் மருத்துவர் வன்னிய கிறிஸ்தவர்களோடு இருக்கிறாரா என்பதுதான் நமது கேள்வி. இதுவரை சகோதரர் அன்புமணி அவர்களும் மாண்புமிகு அன்புமணி அவர்களும் பேசுகிறார். ஆனால் வன்னிய கிறித்தவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து இன்னும் ஆழமாக பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் கூடுதலாக பேச வேண்டும். அந்த கட்சியில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும் என்பதும் தலித் மக்களில் ஒருத்தர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறதும் தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே இடம் இல்லையா? வளரும் கட்சிகள் கிறித்தவர்களை அங்கீகரிக்கிறது என்று சொன்னாலும் பிற கட்சிகளை விட விடுதலை சிறுத்தைகள் அதிகமாக அங்கீகரித்து வருகிறது. ஆனால் அது கிறித்துவத்தின் பெயரிலே அங்கீகரிக்கப்படவில்லை. கிறித்தவர்களுக்கான இடம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, ஆமாம், விடுதலை சிறுத்தைகள் இருப்பவர்களுக்கு கிறித்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய மாநில பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விடுதலை சிறுத்தைகள் கிறித்தவர்களுக்கு கொடுக்கிறதா என்பது பார்க்கிற பொழுது எனக்கு அதில் முடிந்த அளவு கூடிய அளவு எனக்கு திருப்தி ஏற்படும். கிறித்தவ ஆளுமைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தவங்க ஒவ்வொருத்தராக வெளியேறி வேற ஒரு அமைப்பை காண்கிறீர்களே, அவங்களுக்கு அது ஒரு இழப்பாயிடுமே. நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கணுமே அப்படின்ற ஒரு நினைவு இல்லாமல் நீங்கள் வெளியில் வர்றது நியாயமா? கட்சியை விட்டு இன்னும் வெளியில் வரவில்லை. அண்ணனும் ஏதோ தெரியவில்லை, இன்னும் என்னை கட்சியை விட்டு நீக்கிவிட்டேன், வல்லரசு கட்சியை விட்டு போய்விட்டார் என்கிற அறிவிப்பை செய்யவில்லை. ஆனாலும் விக்கிரவாண்டி தேர்தலிலிருந்து இப்பொழுது 3 தேர்தலை நான் சந்தித்து விட்டேன். 2 சட்டமன்ற தேர்தல்கள், ஒரு நாடாளுமன்ற தேர்தல். முதல் சட்டமன்ற தேர்தல் நான் அண்ணன் சிந்தனை செல்வனுக்காக தலைவர் திருமாவளவனோடு மக்கள் மேம்பாட்டுக் கழகமாகவே வேலை செய்தோம்.
இரண்டாவது தேர்தலிலும் அண்ணனோடு இணைந்து வேலை செய்து அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்குவதற்கு கடுமையாக முயற்சித்தோம். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு சிறு உரசல் ஏற்பட்டது. கிறித்துவம் காப்போம் மாநாட்டை கடலூரிலே, கிறித்துவம் காப்போம் என்கிற மாநாட்டை கடலூரிலே நாம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம். மரியாதைக்குரிய தாமரை செல்வன் அவர்கள் சந்தித்து நான் 3 மாதத்துக்கு முன்பாகவே அதற்கான தொகையெல்லாம் செலுத்தி அனுமதி பெற்று தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம். அதுவரை நான் அதிமுகவை பற்றி யோசித்ததே இல்லை. ஆனால் எனக்கு அந்த இடம் மறுக்கப்படுகிறது என்கிற அந்த செய்தியும், இதை அவர்கள் விரும்பவில்லை என்கிற செய்தியும் கிடைத்ததற்கு பிறகு, இது அந்த மாவட்ட நிர்வாகம் எடுத்த முடிவா இல்லை நீங்கள் மாநிலமே அப்படி உங்களுக்கு எதிராக இருந்ததா? மாநிலம் எதிராக இல்லை, மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், அதை அங்கீகரித்திருக்கலாம். இது ஒரு பெரிய அளவில் நடத்தக்கூடியதல்ல, அனைவரையும் கூடுவதற்காக திட்டமிட்டிருந்தோம். அதில் அந்த நேரம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிற நேரம் என்பதனால் அவர்கள் ஒரு காரணத்திற்காக நீங்கள் எதிர் முகாமை ஆதரிக்க வேண்டிய சூழல் வந்தது. ஆனால் சூழல் வந்தது மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்தோம். அவரும் இந்த தேர்தலில் பணி செய்யுங்கள், சட்டமன்றத்திலே கண்டிப்பாக உங்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று என்னிடத்தில். அந்த கூட்டணி இன்னும் தொடருதா? அந்த கூட்டணியை இன்னும் முறிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு 80 விழுக்காடு அளவிற்கு அவர்கள் கூட்டணிக்கு சம்மதித்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதை முன்கூட்டியே அவர்களிடத்தில் நாம் தெளிவு செய்துவிட்டோம். எந்த சூழலிலும் எமது அரசியல் வழிகாட்டி, என்னுடைய அரசியல் தாய் என்று சொல்லக்கூடிய அண்ணன் சிந்தனை செல்வனும், அண்ணன் மாண்புமிகு அண்ணன் தலைவர் திருமா அவர்களும் கிறிஸ்தவர்களுக்காக செய்யக்கூடிய முதல் பணி அதுதான். எந்த சூழ்நிலையிலும் பிஜேபியோடு நாம் உறவு வைத்துக்கொள்ள மாட்டோம், அவர்களோடு அரசியல் களத்தில் இணைந்து போக மாட்டோம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய, இஸ்லாமியர்களுடைய, தலித்துகளுடைய, இடதுசாரி சிந்தனையை கொண்டவர்களுடைய, திராவிட சிந்தனையை உள்வாங்கியவருடைய அத்தனை பேருடைய கருத்தும் இதுதான். இங்கே ஒரு சின்ன அந்த நிலையில் தான் இருக்கிறீங்க, நானும் அதே நிலையில் இருக்கிறேன். ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது அங்கீகாரம் என்பது மிக மிக முக்கியமானது. எனது சகோதரனாக இருந்தாலும் என்னையும் கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். சற்றேறக்குரிய ஒரு 30 ஆண்டு காலம் உங்களோடு அரசியல் பயணித்து விட்டு திடீரென்று நான் ஒருவரை கூட உங்களோடு என்னோடு அழைத்து செல்லாமல் நான் வெளியில் நிற்பதே நான் அந்த கட்சிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஆனாலும் சகோதரன் நம்மோடு இருந்தவன் ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறான், அவனை நாம் அரவணைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் இந்த நிமிடம் வரை என்னை பற்றி ஒரு சிறு செய்தி கூட பேசவில்லை. அதனால் நான் அவர்களுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நேர்காணலுக்கு அப்புறம் பேசுவாங்க. வருகிற நேர்காணலுக்கு பிறகு அவர்கள் பேசினாலும் அவர்கள் பேசாவிட்டாலும் நான் எடுத்து செல்ல வேண்டிய கொள்கை என்பது அவர்கள் எடுத்து செல்கிற கொள்கை தான். இப்போது உங்களை ரொம்ப விருப்பமாக, உங்கள் மேலே மரியாதை வைத்து உங்களை அன்பாக நேசிக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் உங்களை ரொம்ப விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாரு அவங்க கூட்டணியில். ஆனால் பாஜகவோட நெருக்கடி காரணமாக அதோட இணைய வேண்டிய சூழலும் இருக்கிறது. அப்படின்ற போது உங்கள் முடிவு என்னவாக இருக்கும்? நிச்சயமாக அண்ணனிடத்தில் நான் அன்போடு விடைபெற்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் வருவேன். அதுவும் அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு கரம் பிடித்து தான் நான் அரசியலில் ஈடுபடுவேன், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கிறிஸ்தவர்களை ஒரு அரசியல் கட்சியாக பார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்களிடத்தில் நான் வைக்கிறேன். இதுவரை நாம் நீத்து போகிற அளவில் அவர்களோடு எல்லோரும் ஒன்றாக இருந்தது என்பது, அரசியல் செய்தது என்பது, இவருடைய குரல்கள் வெளியில் தெரியாமலே போய்விட்டது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால் திருச்சபையினுடைய நிலைப்பாடு. இஸ்லாமியர்களுக்கு மரியாதைக்குரிய சகோதரர்கள் நிறைய பேர் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக அல்லது நேர்காணலில் இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய அந்த களம் என்பது மரியாதைக்குரிய பழனி பாபா போன்றவர்களால் மிக ஆழமான அரசியலை ஊன்றப்பட்டு அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்த பல ஆளுமைகள் தங்களை கிறிஸ்துவ அடையாளத்திலிருந்து கரைத்து கொண்டு நீத்து போய்விட்டார்கள். என்னுடைய வருத்தமே அதுதான். அந்த தவறை வல்லரசு செய்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். அப்படி கரைத்து கொண்டவர்கள் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? மரியாதைக்குரிய சக்திதாசன், சொல்லின் செல்வர் சக்திதாசன் என்பவர்கள் ஆரோக்கியதாஸ், அவர் குடியரசுக் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டார். நிறைய கிறிஸ்துவ தலைவர்கள் எல்லாருமே தங்களை கம்யூனிஸ்டுகளாக
தங்களை திராவிட கட்சிகளிலே நீங்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்த்தால் அவர்கள் அனைவருமே கிறிஸ்துவ தலைவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவிலும் இன்றைக்கு நிறைய தலைவர்கள் கிறிஸ்துவ தலைவர்கள் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளில் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணன் மாண்புமிகு பொதுச்செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் போன்றவர்களெல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய சிந்தனைவாதிகள், மிகப்பெரிய கவிஞர்கள். அவர்களுக்கு வரியாக எல்லா பட்டத்தையும் கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு ஆளுமை மிகுந்தவர்களெல்லாம் தங்களை இதுபோன்று இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களோடு, காங்கிரஸ் கட்சிகளோடு, திராவிட கட்சிகளோடு இணைத்து கொண்டதனுடைய அந்த தாக்கம்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த அவ்வளவு பெரிய சக்தி இந்தியாவை ஆளுமை செய்வது தமிழகத்துக்குள் உள்ளே நுழைய முடியாமல் தவிர்ப்பதற்கு இதுதான் காரணம். இப்போ நீங்கள் ஒரு கிறித்தவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும், அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் வேண்டும் என்ற நிலையில் ஒரு கட்சியை தொடங்குறீங்க. அதில் அந்த கிறித்தவம் என்ற பெயரே இல்லாமல் ஒரு பொதுவாக மக்கள் மேம்பாட்டு கழகம் அப்படின்ற ஒரு நிலையில் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? கிறித்தவர்கள் தங்களை மத ரீதியாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறவன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக இதுவரை போராடப்பட்ட அனைத்து போராட்டங்களிலும் சரி, அனைத்து கலவரங்களிலும் சரி, அனைத்து துப்பாக்கிச்சூடு போன்ற படுகொலைகளிலும் சரி, திராவிடர்கள் என்றால் அதில் கிறித்தவர்கள் பலியாகி இருப்பார்கள். தமிழ் தேசிய என்றால் அதில் கிறித்தவர்கள் பலியாகி இருப்பார்கள். தலித் விடுதலை என்றால் அதில் கிறித்தவர்கள் பலியாகி இருப்பார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு எங்களையெல்லாம் அரசியல் சக்தியாக இன்றைக்கு கொண்டு வருவதற்கு ஆளுமையாக இருந்த தியாகி இமானுவேல் சேகரனை விட என்ன பெரிய அரசியல் கிறித்தவ ஆளுமைகள் இல்லாமல் இருக்கும். ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுமைகளில் மரியாதைக்குரிய அருட்தந்தையாக இருந்தாலும் ஒரு புரட்சி வீரனாக இருக்கக்கூடிய ஜெகத் கஸ்பார் போன்ற ஆளுமைகள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுமைகள், எப்படிப்பட்ட சிந்தனைவாதிகள், எப்படிப்பட்ட அவங்கள்ட்ட அதான் சொல்கிறேனே, மீண்டும் சொல்கிறேன், அவர் உருவாக்கி தந்த பாதையில் வந்தவங்கெல்லாம் எங்கே. நான் பலமுறை அண்ணனோடு பேசுவதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் வாங்கள் பேசுவோம் என்று தான் அண்ணன் ஜெகத் கஸ்பார் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அவர்களெல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. அண்ணன் பீட்டர் அல்பன்ஸோடு நான் நிறைய பயணித்திருக்கிறேன், நிறைய மேடைகளில் ஒன்றாக பேசியிருக்கிறோம். அண்ணன் இனிகோவோடும் நான் நிறைய காலங்களில் பேசியிருக்கிறேன். அண்ணன் செல்வ பிறந்தையோடு அண்ணன் செல்வ பிறந்தையெல்லாம் என்னை பல மேடைகளில் பார்த்தவர். இதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் களம் என்றால் அதில் வல்லரசு நெய்வேலி நெருப்பு கலைக்குழு இல்லாமல் இல்லை என்கிற அளவில் தான் இருந்தோம். ஆனாலும் கிறித்தவர்களை இன்னும் அரசியலாக கொண்டு வர முடியவில்லை என்கிற அந்த கவலை இருந்தாலும் அது கண்டிப்பாக தேவை என்பதனை நிச்சயமாக ஜனநாயக சக்தி கொண்ட, சமத்துவ எண்ணம் கொண்ட, திராவிட கொள்கை கொண்ட, தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் அதை விரும்புவார்கள், மதிப்பார்கள் என்று நம்புகிறேன். இப்போ நீங்கள் கிறித்தவ கட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பெயரில் இல்லையென்ற ஒரு அந்த பெயர் கிறித்தவராக இருக்க வேண்டாம் என்பதுதான். ஆனால் கிறித்தவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக இருக்க வேண்டும். இப்போ அவர்கள் வச்சிருக்கிற மாதிரி இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தலித் விடுதலை சிறுத்தை என்று இருக்க முடியாது. அதே போன்றுதான் கிறித்துவ மக்கள் மேம்பாட்டு கழகம். அது நிறைய எனக்கு உங்கள் கட்சியில் கிறித்தவர்கள் அல்லாத மக்கள் உள்ள உறுப்பினர்களாக இருக்காங்களா? ஆமாம், இருக்கிறார்கள். நான் இப்போ அண்மையில் எடப்பாடியோடு நான் கூட்டணி வைக்கிற பொழுது வன்னிய கிறித்துவத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய இருதயசாமி அவர்களை தலைவராக திருச்சி இருதயசாமி தலைவராகவே ஏற்றுக்கொண்டு தான் அந்த கட்சியை கொண்டு வந்தோம். அதன் பிறகு பல கருத்து முரண்பாடுகள் வருகிறது. அதற்கு காரணம் ஒரு தலித்துகளுடைய தலைமையில் தான் நாம் கிறித்தவர்கள் அரசியலாய் திரள வேண்டும் என்கிற கோரிக்கைகளெல்லாம் வைத்திருக்கிறார்கள். பட் எப்படி இருந்தாலும் அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கி இருக்கிறோம். அருந்ததிய கிறித்தவர்கள் இருக்கிறார்கள், புதுரை மன்னார்கள் கிறித்தவர்கள் இருக்கிறார்கள், வன்னிய கிறித்தவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக மீனவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் இருக்கிறார்கள். கட்சியாக கட்டமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் கொடியும் ஏற்றிக்கொண்டு போய் இந்த கிறித்தவர்கள், தமிழ்நாட்டு கிறித்தவர்கள் ஒரு அரசியல் அமைப்பாக திரளாததற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? 4 செய்திகளை நான் உள்ளடக்குகிறேன். தமிழகம் என்பது பிற மாநிலங்களில் இருப்பது போல் அல்ல. இங்கே எல்லோரும் சமத்துவமாக இருக்கிறார்கள். திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள்
தங்களை திராவிடர்களாகவே உணர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு தனியாக ஒரு கட்சி வேண்டும் என்கிற சிந்தனையே வரவில்லை. நான் இப்பொழுது தனியாக நாம் கட்சி துவங்க வேண்டும் என்று திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இருப்பவர்களோடு பேசுகிற பொழுது நமது பிரச்சனைகளை அவர்கள் பேசுகிறார்களே அப்படின்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த அரசியல் உள்நோக்கத்தோடு புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் எனது கருத்து. என்னவென்றால், இடஒதுக்கீட்டை தரவில்லை. அது திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கான சலுகைகளை கொடுக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கான உரிமையை கொடுக்கவில்லை. அரசியல் பங்கீடும் தரவில்லை, இடஒதுக்கீட்டு உரிமையும் தரவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை என்பதை கிறிஸ்தவர்கள் தான் முடிவு செய்யணும். ஆனால் இங்கே அரசியல் கட்சிகள் முடிவு செய்கிறது கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை என்று சொல்கிறது. இதற்கு காரணம், நாம் பிற கட்சிகளை மாத்திரமே குறை சொல்லிவிட முடியாது. கிறிஸ்தவர்களிடத்திலும் அதற்கான சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்காமல் இருந்தது தான் காரணம். அதற்கு திருச்சபை தான் முதல் காரணம். ஏன் திருச்சபை காரணமாக இருக்கிறது என்றால், திருச்சபை தலித்துகளுடைய பிரச்சனையை எடுத்து போராடுவதாக எடுத்துக்கொண்டு போராடி அப்படியே கிடப்பில் போட்டு விடுகிறார்கள். அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தவில்லை. ஒரு உதாரணத்திற்கு 2004 போடப்பட்ட வழக்கு என்பது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சகோதரர் பிராங்க்லின் சீசர் அவர்களால் தொடுக்கப்பட்டது. மரியாதைக்குரிய டாக்டர் மேரிஜான் அவர்கள் என்சிடிசியிலே தேசிய தலைவராக இருக்கிறார். நானும் அப்பொழுது தேசிய இளைஞர் அணியில் இருக்கிறேன். இன்று வரை அந்த வழக்கு நிலுவையில் போய்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை என்பதை உச்சநீதிமன்றமோ அல்லது மத்திய அரசோ இன்னும் முடிவு செய்யவில்லை. இது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அரசியலை பேசுவதற்கே தடையாக இருக்கிறது. அரசியல் ஆகுவதற்கு தடையாக இருக்குது என்பதை விட கிறிஸ்தவர்கள் தனி அரசியலை பற்றி பேசுவதற்கே பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பக்கம் சர்ச்சும் ஆதரிக்கவில்லை, இந்த பக்கம் மத்திய அரசு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை, மாநில அரசுகளும் அதை ஒத்துழைக்கவில்லை. இருக்கிற பிற அரசியல் கட்சிகளும் அவர்கள் ஒரு தனி சக்தியாக வந்தால்தான் அவர்களுடைய பிரச்சனையை பேச முடியும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. எல்லா கட்சிகளும் எங்கள் கட்சிக்கு நீங்கள் கிறிஸ்தவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முதற்கொண்டு கிறிஸ்தவருடைய வாக்குகளை மையப்படுத்துகிறார்களே ஒழிய கிறிஸ்தவருடைய பிரதானமான கோரிக்கை என்ன, அவருடைய பிரச்சனை என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை, பேசுவதில்லை. அதனால்தான் மக்கள் மேம்பாட்டுக் கழகம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அண்மையிலே நீங்கள் சொன்ன அந்த அற்புதமான ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்டுவிட்டார்கள். ஏன் கிறிஸ்தவ கட்சி என்று வைக்கவில்லை, ஏன் தலித்துகள் என்று கட்சி வைத்திருப்பது போல, பிற மதங்கள் இருப்பது போல, இஸ்லாமியர்கள் பெயர்களை வைத்திருப்பது போல நீங்கள் ஏன் கிறிஸ்தவர்களுக்கான பெயரை வைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஒரு கட்சி என்பது ஒரு மதம் சார்ந்ததாகவோ ஒரு சாதி சார்ந்ததாகவோ இருக்கக்கூடாது என்பதில் இந்திய மண்ணில் அரசியலை விதைத்த கிறிஸ்தவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற தேர்தல் ஆணையம் அதை ஒத்துக்க வர்றதில்லை. அப்படிதானே தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான சமயம் சார்ந்த அங்கீகரிப்பதில்லை. அவர்கள் அதற்கான அந்த இதை அனுமதியை ரத்து செய்வார்கள். ஒரு பொதுப்படையான அரசியல் கட்சி என்பது பொதுவான. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இடஒதுக்கீடு கொடுக்கல அரசாங்கம், அது கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல. தலித் மக்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, ஆளுகின்ற அரசுகளை அல்லது ஆண்டவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்களே தவிர நீங்கள் உங்கள் உரிமையை ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? எடுத்துக்கொள்வதற்கு ஒரு கொடுக்கணும்னு ஏன் நிற்கிறீங்க? இன்னும் இல்லை, உங்களுக்கான உரிமையை நீங்கள் ரெண்டு விடயங்கள் இருந்தால் மட்டுமே நாம் எதை பற்றியும் யோசிக்க முடியும். ஒன்று, முதலில் கிறிஸ்தவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி என்பது அவசியம் தேவைப்படுகிறது. இந்த நிமிடம் வரை அது மத்திய அரசானாலும் சரி, மாநில அரசானாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கான உரிய பாதுகாப்பு இல்லை என்பதனை கிறிஸ்தவர்கள் உணர்கிறோம். அடுத்த பிரச்சனை என்னன்னா, சரி பாதுகாப்பு இல்லை என்பதை விட்டுவிடுவோம், எப்படி பாதுகாப்பு வரும்? ரெண்டு விஷயங்கள் இருந்தால்தான் பாதுகாப்பு வரும். ஒன்று, இடஒதுக்கீடு இருக்கணும், அப்படி இல்லைன்னா அரசியல் அதிகாரம் இருக்கணும், அரசியல் அங்கீகாரம் இருக்கணும். குறைந்தபட்சம் 100 ஊராட்சி மன்ற தலைவர்களில் ஒரு 10 ஊராட்சி மன்ற தலைவராவது கிறிஸ்துவ அடையாளத்தோடு இருந்தால் தான் அது சாத்தியமாகும். அந்த கிறிஸ்துவ அடையாளத்தில் இல்லாத ஊராட்சி மன்ற தலைவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலேயே ஒரு சில வெற்றி பெற்று சென்றவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சொற்ப எண்ணிக்கையில் ஒரு சில விஷயங்களை பேச முடியவில்லை, சட்டமன்றத்திலேயே பேச முடியவில்லை. அப்படி இருக்கிற போது கிறிஸ்தவர்கள் எப்படி பேச முடியும்? அரசியலாக்கப்பட வேண்டும் என்பதும், அவர்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்பதும், இடஒதுக்கீடு வேண்டும் என்பதும் அவர்களுடைய அங்கீகாரத்தை பொறுத்தது, அவருடைய குரல் வளத்தை பொறுத்தது. அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னால்
இடஒதுக்கீடும் அரசியல் அதிகாரமும் இல்லாமல் பேச முடியாது. கிறித்தவர்களும் தலித்துகளும் அப்படின்ற நிலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வரேன். தலித் மக்களே, அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு பொருளாதார முன்னணியில் வர முடியல அவங்களால அப்படின்னு நம்ம ஏதாவது அந்த தலைவர்களை நோக்கி கேள்வி எழுப்ப போனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவங்களுக்கு கொடுத்தாலுமே தலித்துகளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தாலுமே கொடுக்கவில்லை என்றாலுமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்து விட்டு போயிருக்கிற அந்த சட்ட உரிமை என்பது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கான உறுப்பினர்களை கண்டிப்பாக எதிரியாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு அமர வைக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்கே கிடைக்கிறது. சட்டமன்றத்தில் சற்றேறக்குறைய 44 தனி தொகுதிகளில் திமுகவோ அதிமுகவோ பிடிச்சதோ பிடிக்கலையோ தலித்துகளை கட்டாயம் அவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்கள் 44 பேர் இருப்பார்கள், அவர்கள் கட்சிக்காரராக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி என்பது அங்கும் இருக்கிறது. அப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தார். அதையே நீங்கள் பயன்படுத்திக்கல. அந்த இடஒதுக்கீட்டு பட்டியலுக்குள்ளேயே கிறிஸ்தவர்கள் உள்ளேயே நுழைய முடியாது. இன்னமும் கிறிஸ்தவர்கள் என்ற இடத்துக்கே வரல. தலித்துகளுக்காக எங்களுக்கான அங்கீகாரமே இல்லையே. கிறிஸ்தவர்கள் தலித்துகளாக இருக்கிறார்கள், சக்கிலியர்களாக இருக்கிறார்கள், வண்ணார்களாக இருக்கிறார்கள். எல்லா இந்துத்துவ வர்ணாசிரம கோட்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களும் அப்படியே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வந்த கிறிஸ்தவர்கள் அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை அதிகமாக நுகரக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள்? பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதிகமாக இருப்பதாக இவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் உண்மை அது இல்லை. உண்மை என்பது இடஒதுக்கீடு என்பது எல்லா சமூகத்துக்கும் வழங்கப்பட்டு விட்டது. உயர்குடிகளுக்கு மட்டும் வழங்காத இடஒதுக்கீட்டை கூட இப்பொழுது அவர்களுக்கு உயர்குடிகளுக்கும் சேர்த்து வழங்கிவிட்டார்கள். போராடாமல் இருந்த பிராமணர்கள் இன்றைக்கு 10% இடஒதுக்கீட்டை வாங்கிவிட்டார்கள். ஆனால் தொடர்ந்து போராடிக்கொண்டே எங்களுடைய பொருளாதார இழப்புகளை வைத்துக்கொண்டே நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். எங்கள் குரல் கூட கேட்கப்படவில்லை. பாட்டுக்கு ஆடாமலே ஜெயிச்சோம்டான்னு கேட்காமலே 10% கிடைத்தது. ஆனால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் 1/4 நூற்றாண்டாகியும் இன்னமும் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. தலித்துகள் என்கிற வரையறைக்குள் தலித் கிறிஸ்தவர்கள் இல்லை. 69, அதாவது இது ஒரு பெரிய அவலம். இதை இந்த நேரத்தில் ஐயாவிடத்தில் நான் சுட்டி காட்டுகிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு என்பது 49 விழுக்காடுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பது. அந்த 49 விழுக்காடுகளுக்குள் கிறிஸ்தவர்கள் 27% பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய 27% இடஒதுக்கீட்டில் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஓபிசி மத்திய அரசு மூலமாக பிசி கிறிஸ்தவர்கள் ஓபிசியில் இடஒதுக்கீட்டுக்கு நாம் அனுமதி பெறலாம் என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் சிறுபான்மை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஓபிசியில் கொடுக்கிற பொழுது அந்த படிவங்கள் அந்த அளவுக்கு முறையாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. நிச்சயமாக ஓபிசியிலும் கிறிஸ்தவர்கள் உள்ளே நுழைய முடியாது. வேறு என்ன இடஒதுக்கீட்டில் நுழைய முடியும் என்றால் இவர்கள் மைனாரிட்டிஸ் என்கிற ஒரு நிலைப்பாடு தான். மைனாரிட்டிஸ் என்பது இடஒதுக்கீடா என்பது தான் எமது கேள்வி. அது இல்லை. மைனாரிட்டிஸ் என்பது அது ஒரு சலுகை. சிறுபான்மை சமூகத்துக்கு பெரும்பான்மை சமூகம் எப்படி தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதோ அது மாதிரி ஒரு உரிமையை தலித்துகளுக்கு இடஒதுக்கீட்டை சட்ட அடிப்படையில் வழங்கி இருக்கிறது இந்திய அரசாங்கம். ஆனால் சிறுபான்மையினருக்கு சட்ட அடிப்படையில் உரிமையை வழங்கவில்லை, சட்ட அடிப்படையில் சலுகையை வழங்கியிருக்கிறது. சட்ட அடிப்படையில் சலுகையை வழங்குவது வேறு, சட்ட அடிப்படையில் உரிமையை வழங்குவது வேறு. உரிமைகள் மறுக்கப்பட்டதனால் சிறுபான்மை இடஒதுக்கீடும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடும் ஒன்றாகிவிட முடியாது. அப்படி இருக்கிற பொழுது ஆனாலும் இவர்கள் அவர்களோடு தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. விடுதலை சிறுத்தைகளோடு தலித் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து வருகிறோம். ஆனால் எல்லா போராட்டங்களிலும் எல்லா நிலைப்பாட்டிலும் கிறிஸ்தவர்கள் இந்து தலித்துகளோடு இணங்கி நிற்கிற அளவிற்கு கிறிஸ்தவருடைய தலித்துகள் போராட்டங்களிலே இந்து தலித்துகள் இணங்கி நிற்கவில்லை என்பது எனது குற்றச்சாட்டு. நிச்சயமாக இல்லை. அவர்கள் இவர்களுக்கு சலுகையை வந்துவிட்டால் அது நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வார்கள் என்கிற அந்த அச்சம் தலித்துகள் மத்தியிலே இருக்கிறது. அதை
தலித் தலைவர்கள் இன்னும் ஆழமாக அதை குறித்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இடஒதுக்கீடு எதனால் மறுக்கப்பட்டது என்றால் கிறித்துவத்துக்கு மாறிவிட்டதனால் மறுக்கப்பட்டது. கிறித்துவர்களாய் மாறியது என்பது ஏன் என்றால் அது சாதியால், சமூகத்தால், இங்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சுரண்டலால் ஒரு கல்வி சலுகை வழங்கப்பட்டதனால் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். இதை இடஒதுக்கீட்டை பெறுபவர்களே இதை கொச்சைப்படுத்துகிற பொழுது அது ஒரு வருத்தத்தை நமக்கு உருவாக்குகிறது. மேலும் இவர்கள் இணங்கி பயணிப்பது போல, இவர்கள் போராடுவது போல இவர்களும் போராட வேண்டும். ஒரு மனிதனுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எந்த மதத்தை வேண்டுமானாலும் தழுவலாம் என்கிற நிலைப்பாடு இருக்கிற பொழுது ஒரு எளிய சமூகமாக, தலித் சமூகத்துக்குள்ளாக ஒரு மதம் மாறிய ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடியவருடைய பிரச்சனையை யார் பேச வேண்டும்? இந்திய அளவிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்திய அரசியல் அதிகாரிகளும் பேச வேண்டும். ஆனால் இன்னும் இவர்கள் படிக்கவில்லை சட்டத்தை என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. எந்த மினிஸ்டரோ, எந்த எம்பியோ, எந்த எம்எல்ஏவோ இது எங்களுக்கும் எதிரான சட்டம் என்று கிறித்துவர்களை நிராகரித்ததிலே, புறக்கணித்ததிலே எங்களுக்கும் பங்கு உண்டு என்று அவர்கள் எடுத்துக்கொள்ளாததனுடைய விளைவாகத்தான் கிறித்துவர்கள் இன்றளவுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ சலுகைகள் மறுக்கப்பட்ட பௌத்தர்கள், சீக்கியர்கள் எல்லாம் மறுபடியும் அதை பெற்றுவிட்டார்கள். ஆனால் கிறித்தவர்களுக்கு மட்டும் அதை கொடுக்கக்கூடாது என்பதில் காங்கிரஸ் ஆட்சியானாலும் சரி, பாரதிய ஜனதா ஆட்சியானாலும் சரி, அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்களே, அதற்கு காரணம் என்ன? தலித்துகள் 1991 அம்பேத்கருடைய, புரட்சியாளர் அம்பேத்கருடைய 100ஆண்டு விழா நிறைவு பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்ததனால் புரட்சியாளர் அம்பேத்கரை அங்கீகரித்த பொழுது அது பௌத்தத்தையும் அங்கீகரித்து பௌத்தத்துக்கு தழுவியதனால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே கடந்த 50இல் குடியரசுத் தலைவர் ஆணை வந்த பிறகு 1956 சீக்கியர்களும் வாங்கிவிட்டார்கள். சீக்கியர்கள் வாங்கிவிட்டார்கள், புத்திஸ்டுகள் வாங்கிவிட்டார்கள், எல்லோருமே வாங்கிவிட்டார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, வெளிநாட்டு மதத்தினரான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த மண்ணில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்வதுதான். ஆனால் இது வெளிநாட்டு மதம் என்று சொல்பவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த எந்த பொருளையும் பயன்படுத்தாமல் இருப்பார்களா? வெளிநாட்டிலிருந்து வந்த மொழியை இவர்கள் பேசாமல் இருப்பார்களா? வெளிநாட்டுக்காரர் உருவாக்கி கொடுத்த கட்சி, வெளிநாட்டு கிறித்தவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிடர் கழகம், வெளிநாட்டு கிறித்தவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசியம், இவைகளெல்லாம் இவர்கள் மறுத்து விடுவார்களா? இங்கே கிறித்துவம் என்பது இந்திய அரசாங்கத்தால் பிரிக்க முடியாதது. கிறித்துவம் என்பது இந்தியாவால் பிரிக்க முடியாதது. கிறித்துவம் என்பது இந்திய மண்ணின் ஒரு பகுதியாக, ஒரு உயிராக வாழக்கூடியது. கிறித்துவத்தை இவர்கள் விட்டுவிட்டு இந்திய மண்ணிலே ஒரு நொடி, ஒரு அங்குலம் கூட அரசியல் செய்ய முடியாது. ஆனாலும் கிறித்துவர்களை அரசியலாக அங்கீகரித்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் இவ்வளவு இறுக்கமாக இருக்கிறார்கள். அந்த இறுக்கம் விரைவில் உடைபடும். அந்த இறுக்கத்திற்கான காரணம் அச்சமா அல்லது வேறு எது? நிச்சயமாக பயம், அச்சம்தான். இவர்கள் எந்த அரசியல் அங்கீகாரமும் இல்லாமலே இவ்வளவு வளர்ச்சி எட்டியிருக்கிறார்கள். இவர்கள் அரசியல் அங்கீகாரம் அதிகாரத்திலும் இல்லை, இடஒதுக்கீட்டிலும் இல்லை, வேலை வாய்ப்பு ஆனால் இவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லை, ஆனால் இவ்வளவு பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த நிலைப்பாட்டை மத்திய அரசும் பார்க்கிறது, மாநில அரசும் பார்க்கிறது. ஆனால் எமது வேதனை என்ன என்று சொன்னால், இந்த கிறித்தவர்கள் ஒரு தனி திறமை பெற்ற மனிதர்களாக நிச்சயமாக எப்படி இந்த உலக வரலாற்றிலே யூதர்கள் ஒரு திறமைசாலிகள் என்று எல்லோரும் கருதுகிறார்களோ அவ்வாறே அது இசையிலாகட்டும், திரைத்துறையிலாகட்டும், கலையிலாகட்டும், பண்பாட்டிலாகட்டும், அரசியலிலாகட்டும், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் கிறித்தவர்கள் நிச்சயமாக ஆளுமை செய்வார்கள் என்கிற இப்படிப்பட்ட நினைவுகள் மற்ற சமூகத்திலிருந்து உங்களை ஒரு பகை உணர்ச்சிக்கு கொண்டு போக இந்த பகை உணர்ச்சி வந்துவிடக்கூடாது என்பது தான் அதனால்தான் கிறித்துவத்தை தனியாக பிரித்து பார்க்க வேண்டும், கிறித்துவத்தை உயர்வாக பேச வேண்டும், கிறித்துவத்தை புனிதமாக போற்ற வேண்டும். அப்படியெல்லாம் அந்த நோக்கத்தில் இல்லை. அப்படி அந்த நோக்கத்தில் இருந்திருந்தால் கிறித்துவத்தை அகில இந்திய அளவில் வல்லரசு போன்ற கடுமையாக எதிர்த்தவர், எழுதியவர் இன்றளவும் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அதற்காக அந்த கிறித்துவம் கொடுத்திருக்கிற கல்வியையோ, அது கொடுத்திருக்க மொழி உணர்வையோ, அது கொடுத்திருக்கக்கூடிய விவசாய புரட்சியையோ, பென்னி குயிக் போன்றவர்களையோ நாம் இந்த மண்ணிலே மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது.
இன்றைக்கு எத்தனை பேர் தமிழ் தேசியம் பேசினாலும் அது வீரம முனிவராக இருக்கட்டும், கால்டுவெல்லாக இருக்கட்டும், அல்லது ஜியு போப்பாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்களை நீக்கிவிட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தை பிரித்து பேசிவிட முடியாது. திராவிட கழகமும் கூட அருட்பணி தந்தை ஜான்ரத்னம் அவர்களுடைய அந்த அளப்பரிய அந்த திராவிட சிந்தனை, ஏடி பன்னீர்செல்வம் போன்றவர்கள், ஜான்ரத்னம் போன்றவர்கள், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உப்பு சத்தியாகிரகத்தை முன்னெடுத்தவர்களே கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வைக்கம் போராட்டத்தை எடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள். நீங்கள் சாதி ஒழிப்பை எடுத்தால் அதிலே தான் நான் ஒரு செய்தியை மிக தெளிவாக கொடுத்திருந்தேன். ஆனால் அந்த செய்தியை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் கடலூர் கிறித்துவம் காப்போம் மாநாட்டை தலைவர் திருமாவளவனையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வரையும் அழைத்து நடத்தியிருந்தால் அந்த அழைப்பிலே நான் 20 விருதுகளை அறிவித்திருந்தேன். அந்த 20 விருதுகளும் ஜியு போப் விருது, கால்டுவெல் விருது, வீரமாமுனிவர் விருது, ஐடாயஸ் காடர் மருத்துவக் கல்லூரி உருவாக்கியவர்களுடைய விருது, ஏமி கார்மிக்கேல் சாதி ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தவர்களுடைய விருது, இப்படி இப்போ அண்மையில் படுகொலை செய்யப்பட்ட ஸ்டேன்சாமியினுடைய விருது, இப்படி தான் நாம் அதை வெளியே கொண்டு வந்தோம். இங்கே இப்பொழுதும் கூட 2026 தேர்தலுக்கும் கூட நான் மீண்டும் தாழ்மையான ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்கிற கருத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் நான் முன்வைக்கிறேன். கிறிஸ்தவர்களை இன்னமும் அரசியல் சக்தியாக விடாமல் உங்களோடு இருக்கிற கிறிஸ்தவர்களையே வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. இப்போது உங்களுக்கு உங்களோட அந்த மாநாடு நடத்துவதற்கு அனுமதி தரவில்லை என்று திமுகவோட கோவிச்சுக்கிட்டீங்க. அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு இணக்கமாக இருக்கீங்க. அங்கே பிஜேபி உள்ளே வந்தால் அதையும் விட்டுறன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக. 3வது இடம் ஒன்று இருக்குது. அதாவது அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவரால் சொல்லப்பட்டவர், நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு ஒரு வீரத்தோட பேசிய ஒரு கிறித்தவர், அவர் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். அப்படின்ற போது அந்த கட்சிக்கு நீங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே போகக்கூடாது. 2010க்கு முன்பாகவே அண்ணன் சீமானோடு நான் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திலே அண்ணனும் நானும் கலந்து கொண்டு உரையாடினோம். அப்பொழுதே அவர் நாம் தமிழர் கட்சியை துவங்கிவிட்டார். ஆனால் அவர் ஒரு சீமான், ஒரு கிறிஸ்தவர் என்பதற்காக நான் அவரை விட்டுவிட்டு அண்ணன் திருமாவளவனை விட்டுவிட்டு நான் அவரோடு சேர்ந்து அரசியல் செய்யவில்லை. தமிழ் தேசிய களத்தையோ அல்லது திராவிட களத்தையோ யார் வேண்டுமானாலும் முன்னெடுக்கலாம். ஆனால் ஒரு கருத்தை குறைந்தபட்ச அரசியல்வாதிகள் நிச்சயமாக உணர்வார்கள். இந்த மண்ணிலே பல்வேறு போராட்டங்களை, எதிர்ப்புகளை சந்தித்த திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்கிற திராவிடம் என்பது வேறு. திராவிடத்தை பேசுகிற பிறர் அந்த கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து நானும் திராவிடன் தான் என்று அரசியல் செய்வது வேறு. அதை போல தான் தமிழ் தேசிய அரசியலும் கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செய்யக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்பது வேறு. ஐயா பழநெடுமாறனோ அல்லது அண்ணன் சீமானோ செய்யக்கூடிய அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழ் தேசியமோ என்பது வேறு. அதை உண்மையான தமிழ் தேசியவாதிகளாலும் உண்மையான திராவிட உணர்வாளர்களாலும் தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த 4-5 தமிழ் தேசியம் சொன்னீங்களே, இதில் யார் உண்மையானவங்க நினைக்கிறீங்க? இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் உண்மையாக தமிழ் தேசியத்தை எடுக்கவில்லை என்பது நான் சொல்கிறேன். அண்ணன் திருமாவளவன் தமிழ் தேசியத்தை எடுக்கிறார். ஆனாலும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், யார் தமிழ் தேசியத்தை எடுத்தாலும் திரு தந்தை ஜான்ரத்னம் அவர்கள் உள்வாங்கிய தமிழ் தேசியத்தை எடுப்பவர்களால் மட்டுமே திராவிடத்தை வெல்ல முடியும். திராவிட கட்சியாக நீங்கள் ஆட்சி செய்யலாம், திராவிட மொழியை உருவாக்கலாம், திராவிட மொழியில் நிபுணத்துவம் பெறலாம். தமிழகத்திலே ஆர்எஸ்எஸ் போன்ற அல்லது வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களை உள்ளே விடாமல் தடுக்கலாம். நீங்கள் இன்னும் கூட 75 ஆண்டு காலம் ஆட்சி செய்யலாம். ஆனால் உண்மையான ஆரியத்திற்கான எதிர்ப்பு, பார்ப்பியனத்திற்கான எதிர்ப்பு, பிராமணர்களுக்கான எதிர்ப்பு, கொள்கை ரீதியாக வடிவமைத்த திராவிடம் என்பது திரு தந்தை ஜான்ரத்னம் அவர்கள் எடுத்த அரசியல். இப்போ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் என்பது மொழிவாழி மாநிலமாக மாநில அரசியலை உள்வாங்கி
கர்நாடகம் வேறு, கேரளம் வேறு, ஆந்திரம் வேறு, தெலுங்கானா வேறு, பாண்டிச்சேரி வேறு, தமிழ்நாடு வேறு என்கிற மொழியியல் பிரிவினைகளை கொண்டு வரக்கூடிய அரசியலாக இருக்கிறது. ஆனால் அருட்திருத்தந்தை ஜான் ரத்னம் அவர்கள் எடுத்த தமிழ் தேசியம் என்பது வட இந்தியா, தென்னிந்தியா, திராவிட நாடு, வடநாடு, இப்படி நாட்டை ஒற்றுமைப்படுத்துகிற அரசியலாக இருந்தது. அதிலே மொழி பிரிவினை கிடையாது. பிரிச்சுட்டீங்க, அப்புறம் எப்படி ஒற்றுமைப்படுத்துறீங்க? வடநாடு தென்னாடுன்னு மாற்றிட்டீங்க, அப்புறம் எப்படி ஒற்றுமை வரும்? அதாவது ஒரு தாய்ப்பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஆளுக்கு பாதியாக பங்கிட்டுக் கொள்வது என்பது பிரிவினை அல்ல. அதே சமயத்தில் அந்த ரெண்டு பேரும் பிரிந்து கொள்ளாமல் ஒற்றுமையாகவே இருக்கிற மாதிரி இருந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டு இருப்பதும் என்பதும் அது தெளிவல்ல. பிரிவு என்பதே இங்கு கிடையாது. ஆனால் ஒரு ஒரு எல்லை என்பதை வரையறை செய்ய வேண்டும். ஏன் தமிழகம் என்று ஒரு வரையறையை நாம் செய்கிறோம்? பக்கத்தில் ஆந்திரா இருக்கிறது. ஆனாலும் மொழி குடும்பமாக ஒன்றாக இருந்தாலும் அரசியல் என்பது தனியாக இருக்கிறது. இப்போ நான் கூட ஏன் கிறிஸ்தவர்களுக்கு தனியாக அரசியல் சக்தி வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன் என்று சொன்னால், இவர்களுக்கான இடத்தில் இவர்களைத்தான் வைக்க வேண்டும். இன்றைய பதிவில் கூட நான் வருகிற பொழுது பேருந்திலேயே பதிவிட்டு வந்தேன். ஒரு கிறிஸ்துவ கட்சிக்கு ஒரு இஸ்லாமியரை தலைவராக வைக்க முடியாது. ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு ஒரு இந்துவை தலைவராக வைக்க முடியாது. ஒரு கிறிஸ்துவர்களுக்கான ஒரு அரசியல் இடத்தை ஒரு கிறிஸ்துவ தலைவர் கொண்டே தான் நெட்டு நிரப்ப வேண்டும். வக்பு வாரியத்துக்கு இன்னொரு சமயத்தை சார்ந்தவரை உறுப்பினராக்க முடியாது. இந்து அறநிலையத்துறைக்கு தலைவராக முடியாது. ஆக கிறிஸ்தவர்களுக்கு எல்லோரும் தலைவராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்க. என்னதான் பாடுபட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நமக்கு தாயாக போடுவாங்க, முஸ்லீமும் நமக்கு தான் போடுவாங்க, அவங்களுக்காக ஏன் நீங்கள் போய் உரிமையை கொடுத்து அவங்களுக்காக பாடுபட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து என்னத்துக்கு ஏன்றாங்க. அது அவர்கள் அப்படி நினைத்து கொண்டிருப்பது சரிதான். ஆனால் அது விரைவில் முறியடிக்கப்படும். நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அப்படியே முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தால் வேறொரு உங்களுக்கு முரணான ஆற்றல் சக்தி உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக அவர்களே உருவாக்கும். இந்த ரெண்டும் கெட்டா நிலையில் என்னத்தை பண்ண போகிறீங்க நீங்கள்? இல்லை, ரெண்டும் கெட்டா நிலை என்பது வேறு. இது அதாவது ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது அதை யாரும் உடனே அங்கீகரித்து விடுவார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் எடுக்கிற கருத்து சரியானது என்றால் அது என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அது வரும். எல்லோரும் ஒன்று கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கான வழிபாட்டு தலம் என்பது வேறு, அவர்களுக்கான எல்லை என்பது வேறு, அவர்களுக்கான அந்த பிரவேசி என்பது வேறு. இடஒதுக்கீட்டிலே கூட கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று நீங்கள் அப்படியே முட்டையாக நிராகரித்து விட முடியும். எத்தனை ஆண்டு காலத்துக்கு இப்படி ஏமாற்றி நீங்கள் நிராகரித்து விட முடியும்? உச்சநீதிமன்ற வழக்குக்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாமல் இந்த கோவிலுக்குள்ளேயே முண்டி இருக்கிற வரைக்கும் இது அப்படியே இருக்கும். இதை ஒரு ஸ்டெப் நகர்த்த ஆரம்பித்து விட்டால் அது எல்லாரும் பேச ஆரம்பித்து விடுவார்கள். உங்களை போன்ற கிறிஸ்தவ அரசியல்வாதிகளை அடுத்த இடத்துக்கு நகர விடாமல் திருச்சபை தலைவர்கள் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது உண்மைதானா? நிச்சயமாக உண்மை. ஏனென்று சொன்னால், ஒரு பள்ளி விழாவிலே நெய்வேலியிலே நடக்கிறது. அதில் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைக்கிறார்கள். ஆனால் மக்கள் மேம்பாட்டுக் கழகம் ஒரு கட்சி தலைவரை இதுவரை அழைக்கவில்லை. அதை ஒரு செய்தியை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்ல வேண்டும். நான் சந்தித்த பேராயர்களில் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் காலிஸ்ட் அவர்கள் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தை அங்கீகரித்திருக்கிறார். அண்மையிலே அவரது மறைமாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து பங்கு மக்களையும் ஒருங்கிணைத்து நம்மை பேச வைத்திருக்கிறார். சர்வ வியாபி பத்திரிகையில் அங்கீகரித்திருக்கிறார். நீங்களும் கட்சியாக வர வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி என்பது இன்றைய பதிவில் அதையும் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஒரு இந்து மதத்தில் இருப்பவர் இந்து அரசியல் தலைவர்களை வளர்க்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள், அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய மதத்துக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைவர்களோடு அவர்கள் இணக்கமாக இருக்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் மட்டும் அவர்கள் மறைமுகமாக நமது நண்பர்கள், நிச்சயமாக நாமும் அரசியல் சக்தியாக வர வேண்டும் என்கிற ஆர்வம் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நிறைய இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் நமது மதம் இதை அனுமதிக்கவில்லை என்று நிராகரிக்கிறார்கள். கிறிஸ்துவ மதம்
அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று அவர்கள் உணர்கிறார்கள். இந்த நிலைப்பாடு தான் இங்கே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அரசியல் கட்சி தலைவர்கள் வெளியே தெரிய முடியாமல், கட்சியாக வளர முடியாமல் ஒரு பெரும் குறைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அதை தவிர இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் காலத்திலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கிறது, சிறுபான்மை மக்களின் காவலர் அப்படின்னு தொடர்ந்து தந்தை மகன் காலத்திலேருந்து வராங்க. ஆமாம். அப்படின்ற போது இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே போய் தோல்வி அடைந்து நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், நமக்கான சொத்துக்களெல்லாம் பறி போய்விடும் அப்படின்ற நினைவில் இந்த திருச்சபை தலைவர்கள் எல்லாம் ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடர்ந்து ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மையும் கூட. ஏன்னா நீங்கள் இப்படி பார்க்கணும், மதம் என்பது, மதத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது, இடஒதுக்கீடு என்பது, சலுகைகள் என்பது மாத்திரமல்ல. குறிப்பாக திருச்சபையினுடைய தலைமை என்ன நினைக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய இடங்களே அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்த்து அவர்கள் வலுவாக பேசிவிட்டு ஒரு அரசியலை ஆதரிக்கிற இடத்தில் இன்றைய திருச்சபையாளர்கள் இல்லை. அவங்களும் சூழ்நிலை கைதிகளாக தான் இருக்காங்க. அவர்களும் சூழ்நிலை கைதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாம் இந்த இடத்தில் தடுமாற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய எனது பேராயர் அவர்கள் என்னை பார்க்கிற பொழுது பாசமாக இருக்கிறார், அள்ளி அரவணைக்கிறார். ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது எல்லா கட்சியும் போல்தான் என்று சொல்லுகிற பொழுதுதான் இங்கே அந்த தழுதழுத்தலை என்னால் உணர முடிகிறது. ஆனால் அப்படி அந்த தழுதழுத்தலுக்காக, அவர்களுடைய அந்த இணக்கத்திற்காக, பாசத்திற்காக நான் விட்டுவிட முடியாது. இது அரசியல். நிச்சயமாக இதை அவர்கள் அங்கீகரித்து கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் கிறிஸ்தவர்களுக்கான அரசியல் பங்கீட்டையும் பெற்று தருவதற்கு திருச்சபை எதிராக நிற்கும் என்று சொன்னால், எப்படி இன்றைக்கு இந்து மதத்தை எதிர்த்து திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகமாக அரசியலில் இருக்கிறதோ, அதே போன்று மக்கள் மேம்பாட்டுக் கழகம் கிறிஸ்தவத்தையும் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். கிறிஸ்தவத்திலும் ஒரு பெரியார் நிச்சயமாக உருவாக வேண்டும். ஏனென்று சொன்னால், மதம் என்பது அது எந்த மதமாக இருந்தாலும், எவ்வளவு புரட்சிகரமான மதமாக இருந்தாலும், அந்த மதத்தினுடைய கருத்து மார்க்கத்தை சிதையாமல் வைத்துக்கொண்டே அங்கே மடமை உட்புகந்து அதிகாரத்திற்கு வந்துவிடும். அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிடும். அப்படி மாறுகிற பொழுது எந்த மதம் இந்த மண்ணில் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த மதம் புரட்சியாளர்களையும் தட்டி கொடுத்து அந்த மதத்தில் உள்ள குறைநிறைகளை சரி செய்து கொண்டே வளர வேண்டும். ஒருவேளை புரட்சியாளர்களை தட்டிவிட்டு பகுத்தறிவு சிந்தனையாளர்களை நசுக்கிவிட்டு ஒரு மதம் வளர முடியும் என்று சொன்னால் அது ஒருபோதும் வாய்ப்பே கிடையாது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மதங்கள் அழிந்தது போல் அந்த மதமும் அழிந்துவிடும். ஆனால் கிறிஸ்துவம் அப்படி இருக்காது என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மார்க்சிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை புரட்சியாளர்களும் அத்தனை விஞ்ஞானிகளும் உருவாக்கிய மதம் கிறிஸ்துவம் தொடர்பானது. ஆனால் அந்த மதம் அவர்களை தூக்கி நிறுத்தியது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர்கள் அவர்களை எதிர்த்து கொண்டே தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்டார்கள். அது விஞ்ஞானத்திலும் சரி, அரசியலிலும் சரி, இலக்கியத்திலும் சரி, பண்பாட்டிலும் சரி, அப்படி ஒரு அறிவுஜீவிகளாக அவர்கள் இருந்ததனால்தான் இன்றைக்கு உலக அளவில் விஞ்ஞானமும் வளர்கிறது, மதமும் வளர்கிறது. அது தமிழகத்தில் குறிப்பாக நான் 18 ஆயர்களுக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்று சொன்னால், ஒரு பக்கம் எல்லா மதங்களும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள், எல்லா தலைவர்களும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள். இப்பொழுது பிஜேபி கட்சி நமக்கு எதிரான கொள்கையை கொண்டு இருப்பது என்பதனால் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலையோடோ அல்லது அக்கா தமிழிசையோடோ அல்லது எச் ராஜாவோடையோ நாம் ஒன்றும் பெருசாக முரண்பட்டுலாம் இங்கே சண்டை அடிச்சிட்டு இல்லை. ஆனால் அதற்காக அவருடைய அந்த வர்ணாசிரம கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பது பொருளாகாது. அதே போல தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட கொள்கையை நீங்கள் பேசுகிறீர்கள், நாங்களும் திராவிட சிந்தனையில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், நாங்களும் தமிழ் தேசிய சிந்தனையில் இருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் எங்கள் மீது திணிக்கிற அந்த அவல நிலையை நாங்கள் ஏற்றுக்கொண்டே இருக்க முடியாது. அது நேரம் வருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய நிலை வரும். ஆனால் அப்படி உருவாகிவிடக்கூடாது என்பது தான் நான் எதிர்பார்ப்பது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக ஆர்எஸ்எஸோடு முரண்பட்டு இருக்கிறது. ஆனால் அண்மையில் நடக்கிற நிலைப்பாடுகள், அண்மையில் தொடர்ந்து நடக்கிற வன்முறைகள், தொடர்ந்து நடக்கிற போதை பொருட்கள் சம்பந்தப்பட்டது, தொடர்ந்து திட்டமிட்டு சாதிய படுகொலைகள், இப்படி அனைத்தையும் பார்க்கிற பொழுது இங்கே பிஜேபியினுடைய தாக்கம் உள்ளே வந்துவிட்டது
என்கிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்துருச்சா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுக்குள் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு பக்கம் ஏட்டளவில் இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2 லட்சம் 2 கோடி மக்களை இங்கே கொண்டு வந்து இன்றைக்கு எல்லா வீதிகளிலும் இந்தி பேசப்பட்டு வருகிறது என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ அமெரிக்காவின் தலைவர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே இருக்கிற நிதிகளை எல்லாம் பெறுகிறார்கள், தவறான இதில் செயல்படுறாங்க அப்படின்னு அண்மையில் பேசின அந்த காணொளி நிறைய பார்க்குறோம். இது ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆட்சி முறை 11 ஆண்டு காலம் 11 ஆண்டு கால ஆட்சியில் சற்றேறக்குறை 25,000 ட்ரஸ்ட்டுகள் முடக்கப்பட்டிருக்கிறது. 14,000 எஃப்சிஆர்ஏ வெளிநாட்டு உதவிகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் மறுக்கப்பட்டதே தவிர பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ மறுக்கப்படவில்லை. பணம் வலுவாக இருப்பதனால்தான் அவர்கள் சொல்கிற பொய்யும் இங்கே வலுவான உண்மையாக பேசப்படுகிறது. ஆனால் இந்த நிலை எப்படியே தொடர்ந்து விட முடியாது. இன்றைக்கு உலக நாடுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய நிலை, சிறுபான்மை மக்களுடைய நிலை, தலித்துகளுடைய நிலை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் விதைத்து வைத்துட்டு போயிருக்காரு. அதனால் தலித்துகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் தலித்துகளுக்கு ஏற்பட்ட வன்கொடுமையை விட மிகப்பெரிய அளவில் மீண்டும் எதிர்காலங்களில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வன்முறை அதிகமாக வெடிக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. இவை அனைத்துக்கும் காரணம் மதம். மதம் என்பது அது வீட்டு வாசலுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, வீட்டு வாசலை விட்டு வெளியிலே வருகிறது என்று சொன்னால் மதம் மனிதன் மடைமையை போதிக்கும், மடமை போதையை போதிக்கும், போதை கலவரத்தை போதிக்கும், கலவரம் படுகொலைகளை போதிக்கும். இந்த மண் சுடுகாட்டு மண்ணாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்புகள் உருவாகிவிடக்கூடாது என்று சொன்னால் இந்தியாவையே நாம் திராவிட மாடலாக, இந்தியாவையே நாம் தமிழ் தேசிய மாடலாக, இந்தியாவையே நாம் கிறித்துவ மாடலாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த தமிழன் தொலைக்காட்சிக்கும் அண்ணன் தளபதியாருக்கும் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.